இன்று 27/2/2026 திருவள்ளுவர் ஆண்டு 257 மாசி மாதம் 15ஆம் நாளின் ஒரு இனிமையான வெள்ளிப்பொழுதை நாங்கள் எஸ்சிடி வேகம் பாகம் 203 சந்திக்கின்றோம். இங்க இணைந்தவர்களுக்கு எனது இனிய இனிய உற்சாக வணக்கம். மிக்க மிக்க நன்றி எல்லோருக்கும். நீங்க எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். அப்போ உற்சாகங்கள் தொடரட்டும். இன்று வலிமை போல குறுக்கெழுத்து விளையாட்டு நாங்க 3 பேரும் தான் இருக்கிறதால மிக வேகமாக செய்வோம். இன்றும் மிக இலகுவாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்க இன்று பழமொழிகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவைதான் அதுல இருக்கும். சிலது புதுசாக இருக்கலாம். ஆனாலும் பழமொழி என்பது மிகவும் மிகவும் இலகுவானது தானே. அதனால நாங்க எல்லோரும் கண்டிப்பாக செய்வோம். அமேஷ் எப்படி இணைகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியுது? இப்ப நாங்க ஒரு விளையாட்டு விளையாட போறோம். கிராஸ்வேர்ட் விளையாட்டு. ஆமாம், எனக்கு தெரியும். கிராஸ்வேர்ட் எல்லாம் வேர்ட்ஸ் தட்ஸ் ஒரு கேம் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல இருக்குது. நீங்க அதுல இணையலாம். அந்த எந்த வெப்சைட்ல இருக்கு? firstaudio.net திறந்து firstaudio.net அந்த வெப்சைட்டா? அது திறந்து அதுல வேல்பதியார் பக்கம் இருக்கும். firstaudio.net. அதுக்கு பிறகு திறந்த பிறகு காட்டணும். அதுல இப்ப கீழே பாருங்க வேல்பதியார் இருக்கும். என்ன ரேவதியார்? அந்த அந்த பக்கத்துலதான் இந்த விளையாட்டு இருக்கும். எங்க இருக்குது? எந்த பக்கத்துல இருக்கும்? அல்லது அந்த கரையில அந்த 3 கோடு இருக்குதல்லோ. 3 கோடு. 3 கோடா? அந்த கரையில இடது பக்கம் தோட்ஸ். அது தோட்ஸ். ஒரு கங்கோட போன காட்டுங்க. இங்க பாருங்க. இல்ல வரணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே சரி, காட்டி தாங்க. இந்த ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுது. ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணினா அதுல இந்த அடையாளம் இருக்கும். வேல்பதியார் உண்டு. தேவதியார். அது வந்து நீங்க அமைத்தின பிறகு எதுல எந்த அமுத்துறன்? வேல்பதியார் அமர்த்துங்க. எங்க இருக்கு வேல்பதியார்? நீங்க அந்த லைவ் வீடியோ இருக்குதானே? லைவ் வீடியோ தான். அதுக்கு கீழே பாருங்க. இருக்குது. லைவ் வீடியோ வேல்பதியார். அதான் அமுத்தினான். அதுக்கு பிறகு வேகம் இதுல அமர்த்தினா விவேகம் 203. எஸ், அதுல அமர்த்தினா நீங்க வந்து இந்த கிராஸ்வேர்ட் விளையாட்டுக்கு வருவீங்க. சரி, அது வரேன். ஓகே தரணிக்கு நான் நினைஞ்சிட்டீங்களா? ஆனா எனக்கு சில லைக் ஆட்ஸ் எனக்கு ஆல்ரெடி இருந்ததுண்டா. லைக் நீங்க சேவாடு கிராஸ்வேர்ட்ல நீங்க எழுதுவீங்க அந்த டவல். சில ஆட்ஸ் லைக் இருக்கு அதுல. தெரியல என்னண்டு. எங்க நீங்க சில நேரம் அந்த பேப்பர் அவுட் ஆயிட்டு. என்னது மாமா? பேப்பர் அவுட் ஆயிட்டு ஆல்ரெடி. நான் எங்க போயிட்டேன்? ஆன்சர் எல்லாம் இருக்காம். இல்ல ஆன்சர் எல்லாம் இல்ல, ரெண்டு இருக்கு. ரெண்டு கேள்விக்கு அது உங்களுக்கு ஈஸி ஆக்குறதுக்காக நீங்க போட்டு வச்சிருக்கா. இல்ல சில நேரம் அந்த அசிஸ்டுக்குள்ள போனா அதுல ரிவீல் a word இருக்கும். ஓகே சரி, ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. வருது இல்ல ஸ்டில். நீங்க அமீஷ் வெல்வதியாருக்கு கிளிக் பண்ணினீங்கன்னா அது ஓபன் ஆகிரும். நீண்ட வேகம் வரும். வேகம் இப்ப நான் இங்க பாமுகம் நேரலையில இருக்கிறேன். எங்க போறேன்? இதுல நீங்க கீழே வெல்வதியார்
இல்ல நீங்க வந்து போன்ல செய்றீங்க இந்த மாதிரியா இல்ல லைக் பட்டன் இருக்கும் கீழே அவிஷ் பாருங்க என்ன பட்டன்? இதுல கீழே சில லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க வந்து மோர் என்று சொல்லி அதுல இதோ. ஒரு வட்டமாக மூன்று dot இருக்கும் அதுல கீழே மோர் என்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஓ, அது கிளிக் பண்ணிட்டேன் அதை இப்ப. கிளிக் பண்ணிட்டு வெல்வெடி ஆறுண்டு அது முதல்ல நினைக்கிறேன் வெல்வெடி ஆறுண்டு கிளிக் பண்ணுங்க எங்க இருக்கு வெல்வதியார்? வெயிட் அந்த மூண்ட கோடை அமர்த்திட்டு கோட். எந்த கோட்? அல்ல ப்ளூ கலர் ப்ளூ dots. பாக்ஸ்ல வெல்வெடியார் மாடலாக இருக்கும் அதுதான். ஓகே, யா சரி. விவேகம் டு பேகம் விவேகம் விவேகம். விவேகம். எஸ் அதுக்கு அதை மேல ஷேர் கிளிக் பண்றேன். அதுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்றேன். இது வந்துட்டேன் வந்துட்டேன். Okay. Well வாழ்த்துக்கள் done. Well இப்ப done. பாருங்க எல்லாரும். Right, well done. தேங்க்யூ, நன்றி நன்றி. ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க. முடியாட்டிலும் எண்டுல வந்து நீ அக்கா ஆன்சர் சொல்லுவா. சரியா? உண்மை போல நகுல் என்ன படம் பிஸியா இருக்கிறீங்க? நான் கேவியருக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆல்ரெடி தொடங்கிட்டீங்களா? ஓ சரி, ஓகே. நீ ஓகே நீங்க வந்து என்ற பழமொழியை முத சொன்ன மாதிரி அதுல இருக்கிற கீறுல நீங்க உங்களோட விடைய போட வேணும். அந்த கீறுல வர வார்த்தை தான் அந்த விடையலுக்குள்ள வரும். நான் ஒரு எல்லா கேள்வியிலும் வாசிச்சு வரேன். ஓகே, முதல் இடமிருந்த வளம். முதலாவது கேள்வி, பூமியை போல கீறு வேண்டும். அடுத்த கேள்வி, அடிமேல் அடி அடித்தால் கீறும் நகரும். இது மிகவும் இலகுவானது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். மூன்றாவது கேள்வி வந்து கற்கே கசப்பது கற்ற பின் கீறு. அத பிற கடைசி கேள்வியிடம் இருந்த வளம், அச்சமில்லாதவன் கீறு ஏறுவான். பிற மேலிருந்து கீழ்ல முதலாவது கேள்வி, ஓட்டை கப்பலுக்கு 9 கீறு. பிற அந்த இடைவெளி ஊற கல்லும் தேயும். மூன்றாவது கேள்வி, கீறு உடையவர் அறிஞர் அடங்காதவர் கல்லார். நான்காவது கேள்வி, இஞ்சி கீறு மஞ்சளில். மற்றது கடைசி கேள்வி வந்து அரைக்குறை கீறு ஆபத்தில் முடியும். இதான் இன்றைய எல்லா பழமொழிகளும். நீங்க விடைய மட்டும் போடாம அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் என்றும் சேர்த்து கண்டுபிடிங்க. நாங்க இறுதியில விடையில பற்றி கதைக்கும் போது அர்த்தத்தை பற்றியும் கதைப்போம். முதல் வலிமை போல இனியம் இல்லாம ட்ரை பண்ணுங்க. அதனால நான் உங்களுக்கு 5 நிமிடம் தரேன். அதுக்கு பிறகு இணையத்தை பாவிக்கலாம். ஓகே, மற்றது க்ளூ எல்லோருக்கும் முட்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி வாட்கள் அக்கா. மிக்க நன்றி. இன்னைக்கு இலகுவா இருக்கு இல்லாட்டி கஷ்டமா இருக்குதா? சிலர் தெரியும் சிலர் தெரியல வந்து அந்த அர்த்தத்துக்கு வார்ன் பண்றான்.
என்னதுக்கு பண்றீங்க? நாங்க உதவி எடுக்கிற வர அசோ எனக்கு லைக் கூர்லையாக இருந்த எல்லா பழமொழியும் தெரியல ஸோ ஓ ஓகே. ஆனா அது நல்லது தானே, நீங்க இன்றைக்கு கணக்கு அறிஞ்சு கொள்ளுவீங்க. யா ஸோ தட்ஸ் குட். Yeah. ஓகே, இப்ப நீங்க இணையத்தையும் பாவிக்கலாம். நகல் உங்களோட நேரம் வந்து விட்டு. இணையம் பாவிக்கவும் 5 நிமிடம். ஏனென்றா இது கெதியா கண்டுபிடிக்கிற கேள்விகள் ஆகும். அதுக்கு பிறகு நாங்க விடையாளை பற்றி கதைப்போம். இன்னும் 2 நிமிடம். தர்ணிக்கு நகல் நேரம் தேவையா? இதை முடிச்சுட்டேன். ஏன்னா அதுக்கடையில முடிச்சிட்டீங்க. Ja, so einfach. முதல்ல ஏதோ தெரியாதுன்னு சொன்னீங்க. Ja, எனக்கு பழமொழி புத்தகம் இருக்கு அதனால. ஓகே ஓகே. இல்லையாக்கா நீங்க லைக் ஆரம்பிக்க கூடாது. என்ன சொன்னீங்க? சீட்டிங் நகல் செஞ்சது. நான் இப்ப நீங்க இணையத்தை பாவிக்கலாம் தானே, அதனால அப்படியானதையும் பாவிக்கலாம். ஆனா தன்னைக்கா உங்களுக்கு ஆனா அது உண்மைதான். நீங்க உண்மையா ட்ரை பண்றீங்க.
Yeah, Rahul. உங்களுக்கு என்ன எவ்வளவு நேரம் தேவை தரணைக்கு? Fine. எனக்கு அவ்வளோ தெரியல. நான் 2 3 கேள்வி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. நேரம் இருக்குதானே? நீங்க முடிச்ச அப்புறம் சொல்லுங்க. மற்றது நாகுல், நான் முதல் சொன்ன மாதிரி நீங்க பழமொழிகளுக்கு அர்த்தத்தை எடுத்து வாங்கோ. குறிப்பாக வந்து அந்த ஓட்டை கப்பலுக்கு அந்த பழமொழி, மற்றது பூமியை போல் அந்த பழமொழிக்கும், அந்த 2 பழமொழிக்கும் அர்த்தத்தை தெரிஞ்சு வாங்க. ஓகே நகுல்? நகுல் இருக்கிறாரோ? Ja, நான் பொருளை பார்க்குறேன். ஓகே. மூணு நிமிடத்துல நாங்க இப்படியால பற்றி கதைப்போமா? அது விருப்பம் இப்போ கதைக்கலாம். Yeah, உங்களுக்கு விருப்பம். தரணைக்கா முடிச்சிருக்கீங்களா? இல்ல. இல்ல, ஓகே. ஆனா எனக்கு பரவாயில்ல, இப்போ கதைக்கலாம் வேணுமெண்டா. நாங்க 30க்கு. ஓகே, யா. Okay, 2 minutes. 3 நிமிடம் ட்ரை பண்ணுங்க. கண்டிஷன் தான். ராகுல், நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மற்ற பழமொழிகளுக்கும் தொடங்க. மற்ற பழமொழிகள் யா. நீ தோ நீ தோ nein, தோ auf gar keinen Fall. ஆனா ராகுல், உங்களை பழமொழி புக் இருக்கிற வழியா நீங்க வந்து அதுலயே இதுக்குத்தானே அந்த Ja, okay.
இன்னும் ஒரு நிமிடம். ஓகே, இப்ப விடையில பற்றி கதைப்போம். நீங்க முடிக்காட்டி பரவாயில்ல, நான் இப்ப கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஓகே. சோ யார் தொடங்க போறீங்க? தர்ணிகா. சொல்லுங்க. கற்கையில் கசப்பு கற்ற பின் இனிப்பு. கற்ற பின் இனிப்பு. எஸ். அது அஞ்சாவது. கற்கை கசப்பு கெட்ட பின் இனிப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீங்க லைக் ஒரு விஷயத்தை செய்ய அது லைக் உங்களுக்கு கஷ்டமாட்டா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சோமாக லைக் அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியா வரும். ஸோ லைக் உதாரணத்துக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அது முதல் கஷ்டமாட்டா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எல்லா கொஸ்டின் செய்தப்புறம் உங்களுக்கு சுலபமாக செய்யலாம். அதேதான். நீங்க கற்கை உங்களுக்கு கசப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும், போரிங்கா இருக்கும். ஆனா அதே முடிஞ்ச அப்புறம் இது ஏன் இப்படி எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சிலர் தோண பார்க்கலாம் இல்லையா? அதனால நாங்க கஷ்டமா இருந்தாலும் அத கிவ் அப் பண்ணக்கூடாது. அதிலேயே தொடர்ந்து செய்து ஒரு காலத்துல அது இனிப்பாக மாறும் வரை நாங்க அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். நகுல், சொல்லுங்க நாகுல். அடுத்த கேள்விக்கு சொல்லணுமா? ம் பூமியைப் போல பொறுமை வேண்டும். அதன் பொருள் என்னவென் என்ன? சொல்லுங்க. Also, எனக்கு தெரியும். பெருமை. பொறுமை அமீஷ். பொறுமை. பொறுமை சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் அமீஷ். நன்றி. நாகுல் இதுக்கு அர்த்தம் சொல்ல போறாராம். என்ன அர்த்தம்? also எங்களுடைய நாங்க இப்ப வாழும் பூமியை பூமி இப்படி எங்களுக்கும் இருக்கும் எப்படி எங்களுக்காக இருக்கிற போல நாங்களும் அப்படி பொறுமையாக இருக்க வேண்டும். நாங்க பூமிக்கு என்னெல்லாம் செய்யறோம்? காலநிலை மாற்றம் எங்களால சுற்றுச்சூழல் மாசடைவு எங்களால அதெல்லாம் பூமி தாங்கி கொண்டு இருக்குது ஒண்ணும் சொல்லாம. அதே மாதிரி நாங்களும் சில நேரங்கள்ல இல்லாட்டி எல்லா நேரங்களிலும் பொறுமையாக இருக்க வேணும். ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுங்க. அடி மேல் அடி அடித்தால் அம்பியும் நகரும். சிறப்பான வாழ்த்துக்கள். இதுக்கு என்ன பொருள்? சோ லைக் லைக் நான் முதல் சொல்ல மாதிரி தானே அது. அது கொஞ்சம் சிமிலரா தான் வருது. நாங்க ஒன்றை தொடங்கினால் அது லைக் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுல ட்ரை பண்ணி கொண்டு வந்தா அதே ஈஸியா வந்துவிடும். அது கொஞ்சம் விடாமுயற்சியோட சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த முதல் நீங்க சொன்ன மாதிரி முதல் சொன்ன பழமொழியோட கொஞ்சம் சேமா வருது. ஓகே, நகை சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. ஓட்டை கப்பலுக்கு சாரி ஓட்டை கப்பல் 9 மாலுமி. ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமி. இது கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கலாம். இதன் பொருள் என்னண்டா, அது ஒரு கப்பலுக்கு பிரச்சனை இருந்தா அதுக்கு உண்மை 9 ஓட்டைகளோ. இந்த பொருள் எனக்கு எப்படி விளங்கினா, இப்ப ஓட்ட கப்பலண்டா கடல்ல என்ன செய்ய மூழ்கி விடும். என்னண்டா ஒரு ஓட்ட அதுக்குள்ள இருக்குது. ஆனாலும் மாலுமி என்ன முதல்ல என்ன எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? Nein, eigentlich auch nicht. மாலுமி என்ன அந்த கப்பல் ஓட்டுற ஆள் நினைக்கிறேன்.
அது அசோ கப்பல்ல வேலை செய்யற ஆட்கள். அந்த கப்பல் ஓட்டை என்றாலும் அதுல 9 மாலுமிகள் இருக்கிறார்கள். அதை ஏன் அது கொஞ்சம் பயனற்றது தானே. அதனால அந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, சில நேரங்கள்ல வந்து நாங்க அவ்வளவு ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றா அந்த விடயமே பயனற்றது. அதனால சில சில விடயங்கள்ல வந்து நாங்க உடனே வந்து நிறுத்த வேண்டும். ஒரு ஓட்ட கப்பல்ல வந்து நாங்க சமாளிக்க இயலாது. எவ்வளவு மாலுமி இருந்தாலும். ஓகே, ஓ அடுத்த பழமொழிக்கு போவோம். So, யார் சொல்ல போறீங்க? கரணிகா. Yeah. எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். அதுவும் நீங்க முதல் சொன்ன பழமொழிக்கு கொஞ்சம் இதா வருது. Yeah. உங்களுக்கு ஒரே கேட்டகரியில எல்லாம் வருது. ஓகே, அதனால அடுத்த பழமொழிக்கே போவோம். நகுல் Yeah. அச்சமில்லாதவன் அறிவு ஈர்வான். இல்ல. அது மற்றதுன்னா அச்சமில்லாதவன் அம்பலம் ஈர்வான் மைனஸ். எஸ், அம்பலம். இதன் பொருள் என்ன நகுல்? இதன் பொருள் என்னவென்றால் மிக இலகுவானது. genau also அவருக்கு இது என்ன வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம வாழணும். அது வெக்கம் இல்லாட்டி அவனால தொடரலாம். அது பயம் இல்லாம வாழணும். பயம் இல்லாம எதுவும் செய்தால் நாங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை தன்னம்பிக்கை அவசியம். சரி. அடுத்த கேள்வி தரணிகா சொல்லுங்க. நான் செய்யல. அவ்வளவுதானே? ஓகே, பரவாயில்ல. அப்ப நாங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அப்ப நான் மற்ற சொல்ற அரைக்குறை அறிவு ஆபத்து முடியும். எஸ், அரைக்குறை அது நாங்க அறியாம போக வைக்க அது சில வேளை ஆபத்துல முடியும். சில சில நேரங்கள்ல வந்து நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியுமென்று ஒரு விஷயத்துல இறங்குவோம். ஆனால் அது எங்களுக்கு ஆபத்து தான் கொண்டு வரும். அதனால குறிப்பாக நாங்க அது புதுசாக தொடங்கும் போது அதுல வந்து நிறைய ஆராய்ந்து அறிஞ்சு அதுக்கு பிறகுதான் அந்த விடயத்தை தொடங்க வேணும். இல்லாட்டி ஒரு விடயத்துக்குள்ள மூழ்க வேணும். ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் கலையன்பு. தரணிக்க அந்த 3 கேள்வியும் செய்யல. ராகுல், நீங்க பாடல் சொல்லுங்க, நான் அதுக்கு லைக் விளக்கம் சொல்றேன். ஓகே, அப்படி சொல்லுங்க. இஞ்சி இலாபம் மஞ்சளில். இஞ்சி லாபம் மஞ்சளில். அந்த மீனிங் இஞ்சிய மாதிரி அது வந்து லைக் லாபம் என்ன லைக் ப்ராஃபிட் தானே. so இஞ்சி லாபம் மஞ்சளில். so நாங்க வந்து எப்படி சொல்றது, மஞ்சள் வந்து லைக் அவ்வளோ வேல்யூ இல்ல. so எனக்கு தெரியல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது. உங்களுக்கு தெரியுமா? Also இஞ்சி மஞ்சளுக்கு போனால் அது halt eben இவ்வளவு ja, keine Ahnung. Na, muss ich sie nennen, aber trotzdem, nein, எனக்கு வரல இப்ப. இஞ்சி லாபம் மஞ்சள் இல்லை. எனக்கும் வடிவா தெரியல. ஆனா நான் எப்படி விளங்கி கொண்டுட்டேன்னா, நாங்க இஞ்சில கிடைக்கிற லாபம் வந்து எங்களுக்கு மஞ்சள் விற்கும் போது உதாரணமாக எங்களுக்கு கிடைக்காது. சோ சில விடயங்கள்ல வந்து நாங்க Also எனக்கு பொருள் இருக்கு. so இஞ்சியும் like இஞ்சி சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், மஞ்சள் சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஆனா நாங்க வந்து அது லைக் பார்த்து லைக் அப்படியும் வரல நினைக்கிறேன். இந்த பழமொழி வந்து சில கணக்கு அர்த்தங்கள்ல நாங்க
புரிந்து கொள்ளலாம் என்று. அதனால கேட்டுக்கொண்டிருக்கிறவை யாராவது உங்களுக்கு இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சா நீங்களும் வந்து சொல்லலாம். இல்ல இதுக்கு தெரியாது. எனக்கு Okay. நான் புத்தகத்தில் இப்ப பார்த்திருக்கிறேன். இதுல நான் எனக்கு தேடி பார்க்கும் போதும் அதுல அப்படிதான் போட்டிருந்தது. இங்க போட்டிருக்குது இஞ்சி விற்பனையே கிடைத்த லாபம் அதனுடன் தொடர்புடைய மஞ்சள் விற்பனையில் போய்விட்டது. அதனால அது இஞ்சி நாங்க விற்கும் போது கிடைக்கிற லாபம் வந்து மஞ்சள் விற்கும் போது கிடைக்காது என்ற ஒரு அர்த்தம் தான். அது எனக்கு இங்க போட்டு கிடக்குது, ஒன்றினுடைய நட்டத்தை இன்னொன்றில் எடுத்தல். அது என்னுடைய சொல்லலாம். அது ம். சொல்லலாம். ஓம் அப்படியும் வரும். நீதி சொன்ன மாதிரியும் வரும். ஆனா எனக்கு இது புதிய பழமொழி. எனக்கும் புதுசாக தான் இருந்தது. ஆனாலும் நான் எடுத்தேன். ஓகே, இன்னும் ஒரு கேள்விதான் இருக்குது. நாங்க சொல்லி விடுங்க. ம்ஹும். அடக்கம் வணக்கம். நான் கேட்டேன். அடக்கம் உடையார் அறிஞர், அடங்காதவர் கல்லாவர். இதுக்கு என்ன பொருள்? ஸோ அது வந்து லைக் அவங்களுக்கு லைக் ஒரு லிமிட், லைக் பொறுமை இருக்கிற ஆட்கள் ம்ஹும். பொறுமை இருக்கிற ஆட்கள் தான் முன்னேற வேண்டும். ஆனால் பொறுமை இல்லாத ஆட்கள் அவங்க வந்து லைக் ஒரு கல்லனாக இருப்பினும் அப்படியா? சில நேரங்கள்ல வந்து எங்களுக்கு எல்லாம் அடைய வேணும்னு நாங்க அந்த பேராசை இருப்போம். அதுவும் அடங்காதவருக்கு உள்ள சிவரம் தானே. அப்படியும் நாங்க எனக்கு என்ன விளங்கிக் பொருள் கொள்ளலாம். நான் என்ன நினைப்பேன் என்றால், கற்றவர் இயல்பும் கல்லாதவர் இயல்பும். கற்றவர் இயல்பும் கல்லாதவர் என்னது? Genau. கற்றவர் இயல்பும் கல்லாதவர் இயல்பும். அது இந்த பழமொழிக்கு கீழ் இருக்குதோ? எஸ். ஓகே, ஓகே. இன்று வந்து நாங்க கணக்கு பழமொழிகள் பார்த்தனாங்க. அதுல உங்களுக்கு சிலது புதிதாக இருந்திருக்கலாம். ஆனால் முக்கியமானது நாங்க எல்லா பழமொழிகளுக்குரிய பொருட்கள் இன்னைக்கு பார்த்தனாங்க. அது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பழமொழிகளை வந்து எதுக்காக சொல்ல வேணும்? யாராவது தெரியுமா? Deutschலே அது Sprichwort. ஒரு லைக் படிப்புக்கு லைக் முன்னைய காலத்துல வந்து தொடங்கியிருப்பாரு. அதே மாதிரி இன்றைய காலத்திலயும் நாங்க பழமொழிகளை மாத்தலாம், புதிய பழமொழிகளையும் இயற்றலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக. இப்போ முந்தின காலங்கள்ல இருக்கிற பழமொழிகள் வந்து இப்பத்த காலத்துல வந்து சில நேரம் பொருந்தாமல் இருக்கலாம். அதே மாதிரி இப்பத்த காலத்திலயும் புதியதாக பழமொழிகள் இயற்றலாம். அது புதிய ஆத்திசூடி மாதிரிதான். இப்போ பழைய ஆத்திசூடி இருந்தது புதுசும் நாங்க உருவாக்கி கொண்டு வரோம். அதனால எல்லாம் ஒரு சேஞ்ச்ல தான் இருக்கும். இறுதியாக தான் சொல்ல போறீங்களா நிகழ்ச்சி முடிவடைக்கிறது முதல்? மிக்க நன்றி. ஓகே, அப்ப நிகழ்ச்சியை முடிவு செய்வோமா? அப்போ இன்றைய இந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியப்போ 203 நீதி நீண்ட என்ன நம்பர்? 177. தரணிகா 19. ஓகே, சரி. சிறப்பு வாழ்த்துக்கள். ஞாயிறு யார் யார் வருவீங்க? போன ஞாயிறு ஒரு தரம் வரையில்லை. நான் இந்த இணைவேன். நானும் இணைவேன் என்று நினைக்கிறேன். நான் முயற்சி செய்வேன். அது என்ன முயற்சி? முயற்சி தரும். ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமிகள் என்னோட கதை இருக்குது. இப்ப பிரச்சனை சின்ன, நான் அது பெருசா முயற்சி செய்வேன் இழுக்கிறீங்க. ஆனா யோகாக்கு வந்துருங்க வல்லன. சரி, பிந்தி இணைஞ்சா அப்புறம் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. அன்றைக்கும் அப்படித்தான் காணியில் விடுறதையும் இப்ப மூட வண்டி வந்துட்டுது. சரி, நிறைந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு நாட்டார் கதம்பம் சிறப்பு நிகழ்ச்சி எங்க வெப்சைட்ல firstaudio.netல லைவ் பார்க்கலாம். போய்கொண்டிருக்கும். இடைய பாருங்க. சரியா? பின்பு நாங்கள் ஞாயிறு சந்திப்போம். நன்றி எல்லோருக்கும். வணக்கம். நன்றி, வணக்கம் ராகவி. நன்றி, வணக்கம்.